ஹாய் ஆனியன்ஸ். குன்றக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காரைக்குடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் குன்றக்குடி அமைஞ்சிருக்கு. குன்றக்குடின்ற பேர் குன்றக்குடின்ற பேர்லேருந்து மருவி வந்திருக்கு. குன்றக்குடிக்கு வேறு சில பேர்களும் இருக்குது. அது என்னென்னா மசிலீஸ்வரம், அரசவரம், மயூரகிரி, கிருஷ்ணாநகரம், மயில்மலை, இந்த பேர்களும் குன்றக்குடியே குறிப்பிடுது. குன்றக்குடி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசில் ஞாபகம் வர்றது 1935 பிறந்து 2008 நம்மளெல்லாம் விட்டு போன நாடக சங்கீத அகாடமி, கலைசிகாமணி, சங்கீத கலைசிகாமணி போன்ற பல பட்டங்களை பெற்ற தன்னோட வயலின் இசையால் அனைவரையும் கட்டி போட்ட ஐயா வைத்தியநாதர், இல்லை குன்னக்குடி வைத்தியநாதர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. புகழ்பெற்ற கோவில் தலங்களில் குன்னக்குடியும் முக்கியமான ஒன்று. திருவண்ணாமலையோட ஆதீனம் இங்கேயும் இருக்குது. இந்த ஆதீனத்தை சேர்ந்த 45வது மகா சன்னிதானமாகிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காரு. இவர் அருகில் இருக்க கிராம பகுதிகளுக்கு அதோட வளர்ச்சி திட்டங்களுக்கும் பெரும்பங்கு ஆற்றியிருக்காரு. அவர் செயல்படுத்திய திட்டங்கள் எல்லாம் பார்த்து வியந்து போன மத்திய அரசு குன்றக்குடி மாதிரி திட்டம் அப்படின்னு இதை இந்தியா முழுக்க செயல்படுத்தினாங்க. இங்கே மலைக்கு மேலே முருகன் கோயிலும், தென்மேற்கு பகுதியில் மலைக்கு கீழே 3 குடைவரை கோயிலும் இருக்கு. இந்த குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே உள்ள துவாரபாலகர்களின் சிற்பம் ஆரம்பகால சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. கிபி 14ஆம் நூற்றாண்டில் சிவகங்கையை சேர்ந்த தலவாய் தாண்டவராய பிள்ளை இந்த கோயிலை சீரமைச்சதோடு மட்டும் இல்லாம அதனோட அருகில வையாபுரின்ற குளத்தையும் வெட்டினார். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நந்தவனத்தையும் பாடசாலையும் அமைச்சார். தேனாற்றங்கரையில் எழுந்தருளியுள்ள சுயம்பு மூர்த்தியை அகஸ்தியர் வழிபட்டிருக்கார். கலிங்க நாட்டு மன்னன் இடும்பன் காவடி எடுத்து தன்னோட வயிற்று வலி நீங்க வேண்டி வரம்பெற்ற இடம் இதுவே. கோயிலோட ஸ்தல புராணம் என்னன்னா, சூரநாதியோ தேவர்களை பழி வாங்கிறதுக்காக முருகனோட வாகனமான மயில் கிட்ட போய் நான்முகனோட வாகனமான அன்னமும் பெருமாளோட வாகனமான கருடனும் தான் உன்னோட பலசாலிகள், வேகமாக பறக்கக்கூடியவர்கள்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிடுறாங்க. இதை மயில் நம்பிடுது. நம்பிட்டு கோவத்தில் அந்த அன்னத்தையும் கருடனையும் முழுங்கிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நான்முகனும் பெருமாளும் நேராக முருகனை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முருகன் கோபமடைஞ்சு மயிலை வரவழைச்சு அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்துட்றாரு. கோபமடைஞ்ச முருகன் மயிலை மலையாய்ப்போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. குற்றத்தை உணர்ந்த மயில் நேராக அரசவனம் போய், அதாவது இன்னைக்கு இருக்கிற குன்றக்குடி, அங்கே போய் மலையாய் மாறி முருகன் இருக்கிற அந்த திசையை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்குது. தவத்தை பார்த்து மெச்சி போன முருகன் நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு மயிலுக்கு வந்துட்டு சாப விமோச்சனம் தர்றாரு. சாப விமோச்சனம் பெற்ற மயில் என்ன வேண்டுதுன்னா, அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்குது. அது என்னன்னா, எனக்கு நீங்கள் இந்த மலையிலேயே எழுந்தருளணும் அப்படின்னு கேட்குது. மயிலோட ஆசைக்காக அவர் அங்கேயே எழுந்தருளிறாரு. ஸோ மயில் வடிவான அந்த மலையில் முருகன் எழுந்தருளியிருக்காரு. இப்படி மயில் தன்னோட சாபம் நீங்க மலையாக இருந்ததுனால மயில் வடிவ மலையை நம்ம எல்லாரும் மயில் மலை அப்படின்னும் சொல்கிறோம். மூலவர் சண்முகநாதர் 6 முகங்களோடையும் 12 கரங்களோடையும் இங்கே எழுந்தருளியிருக்காரு. மேலும் இந்த மூலவருக்கு செட்டி முருகன், குன்றக்குடிநாதர், குன்றமுருகன், மயூரகிரிநாதர், மயில்கலைக்கந்தன், தேனாற்றுடையார், இப்படி பல பேர் இருக்கு. அழகே வடிவாய் அருட்பெருஞ்சோதியாய் எழுந்தருளி இருக்கிறதா அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகள்ல பாடியிருக்காரு. இந்த மலையோட உயரம் தரைமட்டத்திலிருந்து சுமார் 40 மீட்டர். கோயிலோட ராஜகோபுரத்தோட உயரம் 16.15 மீட்டர். மலையோட உயரத்தையும் கோயிலோட உயரத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணா மொத்தம் 56.15 மீட்டர். இந்த மலையோட மொத்த பரப்பளவு 6.75 ஏக்கர். இந்த கோயிலில் முருகன், வள்ளி, தெய்வானை 3 பேரும் தனித்தனி மயிலில் உட்காந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் சண்முகநாதர். இவர் தனி மயிலில் உட்காந்து நமக்கு காட்சி தர்றது நேரில் இறங்கி வர மாதிரியே இருக்கு. மலையோட மேற்பாகத்தில் ஞானிகளின் கல்படுக்கைகளும் பிராமி எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கிற அமன்பாளி காணப்படுது. அமன்பாளி அப்படின்னா சமணர் படுக்கை அப்படின்னு அர்த்தம். இந்த தமிழ் வார்த்தை நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, 4ஆம் திருமுறையான திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்திலிருந்து கிடைக்குது. பெரிய புராணம் ஒரு ஆய்வு அப்படின்ற புக்கில் 592வது பக்கத்தில் இதற்கான விளக்கம் நமக்கு கிடைக்குது. அந்த பாடல் என்னன்னா, என்று அவன் முன்கூறுதலும் யான் அங்கு உன் உடன்போந்து நன்றறியா அமன்பாளி நுண்ணுகிலேன் எனும் மாற்றம் சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழிய. இந்த இடத்துல நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க.